ஓம் நமோ வெங்கடேசையா. திருக்குமரன் அஸ்ட்ரா சேனலுக்கு அன்புடன் அழைக்கிறோம். நம்ம சேனலை தினம் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நல்லது நடக்கும். இப்போ நம்ம தினம் நியூமராலஜி பலன் பார்த்துட்டு வரோம். என்ன பார்த்துட்டு குணத்தை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு டேட்டை பற்றி குணத்தை பற்றி. ஆனால் இன்னிலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், அடிக்கடி நோய்களை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். ஒவ்வொரு டேட்டை பற்றி ஒரு ஒரு நோய் இருக்குது. யாருக்கும் நிரந்தர நோயெல்லாம் வராது. நோய்களை பற்றி கவலைப்பட வேணாம். இன்று ஏப்ரல் 27, 9, 18, 27 தேதி பிறந்தவங்களுக்கு அடிக்கடி அடிப்படும். தையல் காயம், வெட்டி காயம், நெருப்பு காயம் அடிக்கடி அடிப்பட்டுக்கிட்டே இருக்கும். அப்பப்போ தையல் போட்டே இருப்பாங்க. உங்களுக்கு ரத்தம் சம்மந்தமான நோய்கள் ஏற்படும். ரத்தம் அதிகமாக இருக்குது, குறைவாக இருக்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி ரத்தம் சம்மந்தம் பிரச்சனை அடிக்கடி இருக்கும். ஆனால் கந்தல் துணி மாதிரி அடிக்கடி தையல் போட்டே இருக்கணும். அடிக்கடி வெட்டி காயம் நடக்கும், நெருப்பு காயம் நடக்கும். ரொம்ப ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனையோட ஏற்படும். ஏன்னா உடம்பு உஷ்ணம், ஒவ்வொரு கிட்ட மலச்சிக்கல் பிரச்சனை வரும். சரியாக கவனிக்கலாம், ஃபைல்ஸ் அப்படி சொல்கிற மூலம் பிரச்சனை வரும். உடம்பு மிக குளிர்ச்சியாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். நீங்கள் சரி, மற்றபடி பயங்காட்டு நோய் வராது. தைரியமாக இருக்குது, கவலைப்படலாம், நல்லது தான் நடக்கும். சரி, இன்று நியூமராலஜி படி 9, 18, 27 தேதி பிறந்தவங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குது. பொதுவாக வாழ்க்கையில் நீங்கள் போராடி வெற்றி பெறுவீங்க. ஆனால் நீங்கள் போராடாமலே வெற்றி உண்டாகும். உங்களுக்கு அவ்வளோ சிறப்பாக நாள் இன்னைக்கு. சரி, அதே இன்று அஸ்ட்ராலஜி படி மேஷம், கன்னி, துலாம் ரொம்ப விசேஷம், சிறப்பாக இருக்குது. எல்லா முயற்சியும் வெற்றி பெறும், நல்லதே நடக்கும் இன்னைக்கு. அதே ரிஷபம், தனுசு, கும்பம் ரொம்ப கவனமாக இருக்கணும். மிக மிக கவனமாக இருக்கணும். சரி, இந்த சந்திராஷ்டமம், அவிட்டம், சதயம் இந்த 2 பேர் தான் சந்திராஷ்டமம். நீங்கள் 2 பேரும் கொஞ்சம் கவனமாக இருங்க. நாளைக்கு சரியிட போகுது. முக்கியமாக தெரிஞ்சுக்கிறது விசேஷம். அன்னைக்கும் இதுபோல் நல்ல விஷயங்கள்லாம் தெரிஞ்சுட்டு குடும்பத்தோடு சுபிட்சமாக இருக்க அடியனை தொடர்பு கொள்ளவும். நன்றி, வணக்கம்.